வணக்கம் நண்பர்களே. திருமண வரம் பார்க்கும் பெற்றோர்களுக்கு எண்ணற்ற வீடியோக்கள் வெளியிட்டிருந்தாலும் இன்னுமே நிறைய பேருக்கு புரிதல் என்பது குறைவாக இருக்கிறது. பொதுவாக ராகு, கேது, செவ்வாய், சனி இந்த 4 கிரகங்களும் தவறாகவே எல்லோருமே புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா கிரகங்களும் நல்ல வலிமையாகவும் யோகமாகவும் செயல்படக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. ஒரு உதாரணமாக செவ்வாய் 8ஆம் இடத்தில் மறைந்து விட்டால் இது நல்ல ஆற்றலை கொடுக்கும். அது தோஷம் என்று முடிவு செய்து விடக்கூடாது. ஒரு பொண்ணுக்கு நேர் 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கணவனுக்கு 2ஆம் பாவம். அப்ப அவர் கொஞ்சம் கோபமா பேசுவார், ஆனா நேர்மையாக இருக்கும். 8ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்து விட்டால் செவ்வாய் மறைவு ஸ்தானம், நல்ல நேர்மையாக இருக்கும். கொஞ்சம் தைரிய வீரியத்தில் அவருக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும். போல்டா எதுவுமே செயல்பட முடியாது. மனைவியினுடைய ஆதிக்கத்தில் அன்போடு வாழக்கூடியவர் 8ஆம் செவ்வாய் இருக்கக்கூடியவர்கள். ஆகையால் 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் என்று சொல்லி கண்டமோ விபத்துகளோ கொடுக்கும் என்று சொல்லி பயப்படுத்த வேண்டாம். ஜோதிடர்களாகட்டும், இது வரன் பார்த்து கொண்டிருக்கும் பெற்றோர்களாகட்டும், செவ்வாய் தோஷம் என்பது 8ஆம் இடத்தில் இருந்தால் தோஷம் என்பது கிடையாது. 7ஆம் இடத்தில் இருந்தால் அதன் வலிமையை பொறுத்து நாம் ஜாதகத்தை ஆய்வு செய்து இணைக்க வேண்டும். ஆகையால் 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் கிடையாது. அதே போல் 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் குரு பார்த்தால் தோஷம் இல்லை. குருவினுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் தோஷம் கிடையாது. வளர்பிறை சந்திரன் பார்த்தாலும் தோஷம் கிடையாது. இப்படி எண்ணற்ற விதிவிலக்குகள் இருக்கின்றன. ஆகையால் தோஷம் என்று சொல்லி எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையானது இன்னைக்கு அதிக வயதை கடந்து இன்னைக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறது. சரியான வயதில் திருமணம் நடக்காமல் இன்று கேள்விக்குறியாக இருக்கிறது. இதை பெற்றோர்கள் அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் அனைவருமே ஷேர் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். இந்த சேனலை லைக் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி.